அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த அகல் போர் ஆட்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒவ்வொரு படைப்பிரிவாக அனுப்பி அவங்களெல்லாம் மறுபடியும் என்ன செய்தி அப்படின்னு கேட்குறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவாங்க. இப்போ இதில் முதல்ல அனுப்புனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஹம்மது இப்னு மஸ்லமா அப்படிங்கிற அந்த நபி தோழர் தலைமையில் ஒரு படைப்பிரிவு அனுப்புனாங்க. இது வந்து பக்ர் இப்னு ஹிலாஃப் அப்படிங்கிற அந்த கிளையினரை வந்து தாக்குறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. அடுத்து அவங்க போனோன்னே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஓடிடுறாங்க. அவர் போய் அந்த ஏரியாவுக்கு வர்றாங்கன்னு ஒன்று, சரி நம்மளை அடிக்கிறது தான் வர்றாங்க ரசூல்லா, அதாவது அகல் போரில் நம்ம செஞ்சதுக்காக நமக்கு திருப்பி அடிக்கிறதுக்காக ரசூல்லா ஆள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓடிடுறாங்க. ஓடிட்டோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல போய் இதெல்லாம் இது பண்ணிட்டு வராங்க. அதாவது ஒட்டகங்களையும் அந்த இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு, இதெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் உங்களை வந்து ஏதாவது அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கலாமா, இதெல்லாம் அபகரிக்கிறதுல வராது. ஒரு இராணுவ நடவடிக்கைங்கும் போது அவனுடைய உடல் வலிமை நீங்கள் எந்த அளவுக்கு குலைக்கிறீங்களோ அதே மாதிரி அவனுடைய பொருளாதார வலிமையை நீங்கள் குலைச்சி தான் அவனு வர வழி கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து போய் கூட்டிகிட்டு வராங்க. வர்ற வழியில் சுமாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து வந்துட்டுருக்கிறார். அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. ஏன்னா அவரும் வந்து ஒரு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகளில் ஒரு எதிரியாக தான் இருக்கிறார். கூட்டிகிட்டு வந்து நேராக வந்து பள்ளிவாசலில் கட்டி போட்டுறாங்க. இது ரொம்ப பிரபலமான ஹதீஸு. பள்ளிவாசலில் வந்து அவரை கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டோன்னா ரசூல்லா வந்து ஃபஸ்ட் நாள் கேட்குறாங்க, சும்மா நீ என்ன நினைக்கிற, உன் விஷயத்தில் நான் என்ன தீர்ப்பளிக்கிட்டோம், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சும்மா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னை கொலை செய்தால் அதுக்கு நான் ரொம்ப தகுதியான ஆள், ஏன்னா நான் சாதாரண பிரயாணி கிடையாது. நீங்கள் வந்து என்னை கொலை செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு நான் தகுதியான ஆள். என்னை நீங்கள் மன்னித்து விட்டால் அதற்கும் நான் தகுதியான ஆள், அதுக்கு உண்டான நன்றியோடு நான் உங்களுக்கு நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நாள் கேட்குறாங்க. ரெண்டாவது நாள் இதே கேட்குறாங்க. மூணாவது நாள் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அவர் நேராக போகிறாரு. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் குளிச்சுட்டு நேராக வந்து களிமா சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலேயே பையத் செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த பூமியில் அதாவது 3 நாள் ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய உள்ளத்தில் அந்தளவுக்கு மாற்றம் ஏற்படுது. பார்த்துட்டு இவரைவா நம்ம வந்து மோசமான ஆளுன்னு நினச்சோம் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இதுக்கு முன்னாடி பூமியிலேயே மிகவும் வெறுப்பமான அதாவது வெறுப்புக்குரியதாக உங்களுடைய முகம் எனக்கு இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு பூமியிலே மிகவும் விருப்பமான ஒரு முகமாக உங்களுடைய முகம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி தான் நம்மளும் இருக்கணும். ஆக்சுவலாக நம்மளுடைய பயான்களை பார்த்தோ, நம்மளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தோ, நம்மளுடைய வேஷத்தை பார்த்தோ நம்மளை வந்து யாரும் வந்து எடை போடக்கூடாது. நம்ம கூட ஒரு 10 நாள் இருக்கணும், நம்ம கூட ஒரு 5 நாள் சுற்றணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்க கொடுப்பாம பாருங்க ஒரு சர்டிஃபிகேட்டு, அதுதான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு. மீதி எல்லாம் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு, நடிச்சிட்டு போயிடலாம் ஸ்டேஜில். பக்கத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க கொடுக்குறான் பாருங்க சர்டிஃபிகேட். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல சர்டிஃபிகேட் வேணும்னா போய் அவன் பொண்டாட்டிகிட்ட வாங்கிட்டு வரணும். உங்களில் நல்லவர் யார் அப்படின்னா அவன் மனைவி சொல்லணும்னு. இந்த ஆக்டிங் வந்து வெளியே காட்டிடலாம். நம்ம மனைவிகள் வந்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இவன் வந்து மனுஷன், அது மிருகம், அது சொல்லிடுவாங்க, ஓப்பனாக சொல்லிடுவாங்க, இவன் மிருகம் அப்படின்றவாங்க, இவன் மனித மிருகம், வெள்ளி நடிக்கும், ஜமாத்துக்கு போனால் அது வேஷம் போடும், தொழுவும் எல்லாம் பண்ணும், இது சைத்தான், இது சர்டிஃபிகேட் கொடுத்துரும், காரி துப்பும். அதான் கூட இருக்கிற ஆள் பார்க்கணும் நம்ம கேரக்டர் என்னன்னு. சலீமை கூட சொல்லுவார் அடிக்கடி, நம்ம கூட ஒரு 10 நாள் இருந்தால் தான் நம்ம யாருங்கிறது தெரியும் எவனுக்கும். உண்மையான வார்த்தை அது. ஏன்னா இதுவும் பாருங்கள், ரசூல்லா கூட இருக்கிறாங்க, பார்க்குறாங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சிருது இவர் தங்கமான மனுஷன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய செயல்பாடுகள். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சுமாமா ரலியல்லாஹு அவங்கள வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோன்னா அவர் என்ன பண்ணுறாங்க, மக்காவுக்கு வந்து நான் போகணும் தவாஃப் செய்கிறதுக்கு அப்படின்னா ரசூலுல்லாஹ் தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நேராக அவங்க போகிறாங்க, காபத்துல்லாஹ் உம்ரா செய்கிறதுக்காக போகிறாங்க, தவாஃப் செய்கிறாங்க. தவாஃப் செய்யும்போது இந்த அபு சுஃபியானுடைய இந்த காஃபிர்களுடைய அந்த கூட்டம் அவங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க, என்ன நீ ஒரு மாதிரியா சேஞ்சஸ்லாம் தெரியுது, என்ன மதம் மாறிட்டியா அப்படின்னோடனே கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணோன்னே இவருக்கு கோவம் வருது. கோவம் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே இவருடைய அந்த ஊரில் இருந்து தான் இவங்களுக்கு கோதுமையே போகுது. யாருக்கு? மக்காவாசிகளுக்கு. அது சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொல்லாமல் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பருக்க கோதுமை கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மிரட்டிட்டு போயிடுறாங்க. கிண்டலாக பண்ணுறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து அவர் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்துருங்க போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அப்போ இது ஒரு சம்பவம்.